நற்கீர்த்தி. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் திரளான ஐஸ்வர்யங்களும் ஏராளமான சம்பத்துக்களும் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய நற்கீர்த்தியே நமக்கு மிகவும் மேன்மையானது. சாலமோன் இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கு பதிலாக நற்கீர்த்தியை சம்பாதிக்க வேண்டும். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே நல்லது என்று சாலமோன் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு பரிமள தைலத்திற்கு முன்பாக இருக்கும் நற்கீர்த்தி நல்லது என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான பொருட்களை உற்பத்தி பண்ணுகிறார்கள். அவை எல்லாவற்றிலும் பரிமள தைலமே மிகவும் நல்லது. அது வாசனை கொடுக்கக்கூடியது. பரிமள தைலத்தின் கரையமும் அதிகம். பரிமள தைலத்தை நுகரும் போது நம்முடைய ஐம்புலன்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். மனம் ரம்யமாக இருக்கும். ஆகையினால்தான் இந்த தைலத்திற்கு பரிமள தைலம் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். ராஜா தன்னுடைய தேசத்திற்கே முதன்மையானவர். அவரை முதன்மையான தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவரை கனப்படுத்துகிறார்கள். பரிமள தைலம் மக்கள் மத்தியிலே அதிக மதிப்புள்ளது, அதிக விலையுள்ளது, அதிக கனம் உள்ளது. ஆனாலும் பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று சாலமோன் சொல்லுகிறார். மரியாள் பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அதற்கு ஈடாக கிறிஸ்துவானவர் அவளுக்கு நற்கீர்த்தியை கட்டளையிட்டார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:13. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் பரிமள தைலத்தை ஊற்றியதினால் சுவிசேஷத்தில் இவளுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளே நல்லது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் நற்கீர்த்தியோடு ஜீவனம் பண்ண வேண்டும். நம்முடைய நற்கீர்த்தி நம்முடைய மரண நாள் வரையிலும் நிலைத்து நிற்க வேண்டும். மரண நாளில் நமக்கு அநேக வேதனைகளும் வருத்தங்களும் கஷ்டங்களும் இருக்கும். ஜனன நாளில் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்தை விட துக்கமே நல்லது. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். ஒருவன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது அங்கு போய் அவனோடு கூட சந்தோஷமாய் இருப்பதற்கு பதிலாக ஒருவன் மரித்து போகும்போது அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய வீட்டாரின் துக்கத்தில் பங்கு பெறுவதே நமக்கு நல்லது.